லஞ்சம் வாங்குறவனுக்கு ஐயோ. லஞ்சம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? வீட்டில இருந்து ஆரம்பிக்குது. பெற்றோர்கள் போடுகிற விதை தான் லஞ்சம். போய் 4 கிலோ தக்காளி வாங்கி வாடா, 2 ரூபாய் தரியா, அப்பதான் போவேன். டேய் கரண்ட் பில் கட்டிட்டு வாடா, 1000 ரூபாய் தரியா, அப்பதான் கட்டுவேன். டேய் சிக்கன் 65 மசாலா ஒன்னு வாங்கி வாடா, ஜூஸ் வாங்கி தரியா, அப்பதான் போவேன். ஆமாவா இல்லையா? கேட்கும் போது ஒரு 2 ரூபாய் தானே, 5 ரூபாய் தானே, 10 ரூபாய் தானே, 1000 ரூபாய் தானே கொடுக்குறீங்க. அவன் படிச்சு ஆபீஸ்ல உட்காரும் போது பர்த் சர்டிபிகேட் தானே 1000 ரூபாய் கொடு, அப்பதான் கொடுப்பேன். சின்ன வயசுல நீங்க போட்ட விதை எப்படி வருது? பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்தில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சிபிக்கப்பாங்க, இது 2 ரூபாய் கூட தர மாட்டியா, 5 ரூபாய் தர மாட்டியா? உங்களை படிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து வீட்டுல வாடகை இல்லாம உட்கார வச்சு சோறு போட்டு ஜுரம் வந்தா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் செலவு பண்ணி இதெல்லாம் டோட்டலா கணக்கு பண்ணா 1 லட்சாதிபதி ஆகிருக்கலாம். 10 கோடி இடம் வாங்கிருக்கலாம், பேங்க்ல பல லட்சங்களை போட்டுருக்கலாம். இதெல்லாம் செஞ்சதுக்கு ஒரு தக்காளி வெங்காயம் வாங்குறதுக்கு லஞ்சம். பிள்ளைங்களை கண்டிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப பேரண்ட்ஸ்ங்க என்ன செய்யணும்? சின்ன வயசுல இருந்தே அப்படி கொடுத்து நீங்க பழகும் போது நீங்கள் போட்ட விதை அவங்க ஆபீஸ்ல உட்காரும் போது பர்த் சர்டிபிகேட் வேணுமா, டெத் சர்டிபிகேட் வேணுமா, பணம் கொடு, நான் அப்பதான் கொடுப்பேன். லஞ்சம் கேக்குறான். ஏன்னா சின்ன வயசுல வீட்ல பழகின காரியம் ஆபீஸ்ல வருது. என்ன கவர்மெண்ட்டுக்கு போங்க ஏதாவது செஞ்சிட்டானா உடனே சொல்லுவான் A4 ஷீட் பேப்பர் ஒரு பண்டல் வாங்கி கொடுத்துருப்போங்க. அருவருப்பான ஒரு காரியம். தேவன் அதை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். லஞ்சம் வாங்குறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான்.